வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி மொறுன்னு தட்டை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம தட்டை செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசியாக இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கின அரிசியாக இருக்கலாம். மாவு அரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இந்த அரிசியை நம்ம நல்லா கழுவிட்டு காய வைக்க போகிறோம். நல்லா ஒரு 3 மணி நேரம் காய வைங்க. அரிசியை வீட்டுக்குள்ளேயே ஒரு துணி போட்டு நல்லா காற்றார காய வைங்க. ஒரு 3 மணி நேரம் காயணும். அதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரலாம். அரிசி காயறதுக்குள்ளே நம்ம ஒரு 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இது 2த்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வறுக்கலாம் வேணால் அப்படியே பச்சை நம்ம இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைச்சிட்டு வந்தோன்னா அதில் சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் ஒரு 2.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்த பிறகு பொடிச்சு வச்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்த பிறகு நல்லா இந்த மாதிரி எல்லாம் உப்பெல்லாம் நல்லா மிங்கிள் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 100 ml எண்ணெய், காய்ச்சாத எண்ணெய், சூடு பண்ணக்கூடாது, பச்சை எண்ணெய் தான். அப்படியே நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. நான் 100 ml எண்ணெய் சேர்க்குறேன். 100 ml எண்ணெய் சேர்த்தா கரெக்டாக அது கடக்க முடக்குன்னு இல்லாமல் நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். அதில் ஊற வச்ச கடலைப்பருப்பு 100 கிராம் அதை சேர்த்துக்குங்க. கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சேன். அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்துட்டு பாருங்கள், பிடிக்கு வரணும். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கிண்ணத்தில் போட்டு கொஞ்சம் மாவு எடுத்து பிசைஞ்சிட்டு மறுபடியும் கொஞ்சமாக மாவு எடுத்து பிசைஞ்சு போட்டோம்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகாமல் ஒரு மீடியம் கலரில் வெள்ளையாகவே இருக்கும். தட்டை கடைசி தட்டை சுட்டு எடுக்கிற வரைக்கும் வெள்ளையாகவே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடும் இல்லையா? போக போக பாதி மாவு போகிறதுக்குள்ளே ப்ரௌன் கலரில் ஆகிடும். மாவு நல்லா பிசைஞ்சிக்குங்க. இப்போ நம்ம தட்ட ஆரம்பிக்கலாம். ஒரு எண்ணெய் வாங்கின கவரை கட் பண்ணி அதில் நம்ம சின்ன உருண்டையாக எடுத்து அதில் வச்சு நம்ம தட்டலாம். அப்போ ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு பண்ணலாம், இல்லை மாவு தொட்டுட்டு கூட பண்ணலாம். மாவு தொட்டு பண்ணாலும் வரும், எண்ணெய் தொட்டு பண்ணாலும் வரும். மாவு தொட்டு பண்ணும்போது என்னென்னா, எண்ணெய் கடாயில் போடும்போது மாவோட டஸ்ட்டு கொஞ்சம் கீழே படியும். எண்ணெய் தொட்டு பண்ணிங்கன்னா அப்படி படியாது. பாருங்கள், சின்ன உருண்டை இப்படி உருட்டி வச்சுக்கிங்க. அப்போ தட்டி போடும்போது ஈஸியாக இருக்கும். டக்கு நம்ம தட்டி வச்சுட்டு சுட போகிறதில்ல, தட்டி அப்படியே தான் போட போகிறோம். முறுக்கு எப்படி நம்ம பிழிஞ்சு போடுவோமோ அதே மாதிரி அடுப்படியிலே தட்டி அப்படியே போட்ட வேண்டியதுதான். அதனால் உருண்டையை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா தட்டி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ டக்குன்னு தட்டி எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கடன்னு தட்டிட்டு அப்படியே எடுத்து போட்டு விட்டுடலாம். எண்ணெய் அங்கே தட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம இதில் தட்டி வச்சுக்கலாம். தட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் அந்த ஒரு ஈடு தட்டை வெந்தோடனே அடுத்த ஈடு நம்ம போட்டுடலாம். தட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் கொதிக்கும் போதே நம்ம தட்டி அப்படியே போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இந்த தட்டை. இந்த பபுள்ஸு அடங்கினோன்னே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், தட்டெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. இந்த சட்டை நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு.
உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.